ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40 ஓவர் வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு கில்லை பார்த்து கேள்வி எழுப்பி இருக்கிறார் அஸ்வின் அவர்கள். இரண்டாவது டெஸ்ட்ல எப்படி ஜெயிக்க போறோம்? பயிற்சிக்கு வராத பும்ரா, பிரசித் கிருஷ்ணா. இங்கிலாந்துல குளிர் அதிகமா இருக்கிறதுனாலதான் ஜெய்ஸ்வால் கேட்ச விட்டாருன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாரு பயிற்சியாளர் ஸ்ரீதர். இந்திய அணியில உண்மையான கேப்டன் யார்? கில்லை குழப்பும் KL ராகுல், ரிஷப் பண்ட். உலக டெஸ்ட் புள்ளி பட்டியலில் இந்திய அணியை அதிர வைத்த ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். நம்பர் 1 இடத்துல ஆஸ்திரேலியா. அணியில் நடந்த புதிய மாற்றம். பயிற்சிக்கு வந்த ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இந்திய அணி கடைசி நாள்ல 371 அடிக்க வேண்டும் என்ற இலக்கை இங்கிலாந்து அணிக்கு கொடுத்தது. ஆனா இங்கிலாந்து அணி அசால்ட்டா அதை அடிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த வகையில ரீசன்ஸ் இந்த தோல்விக்காக பல காரணங்களை அடுக்கி வச்சாலும், கம்பீர் தான் இதற்கு பிரச்சனை, அவங்க தான் இதுக்கு பிரச்சனை, இவங்க தான் அதுக்கு பிரச்சனை 1000 பேர் சொன்னாலும், இந்த இடத்துல ஜெய்ஸ்வால் 5 கேட்ச் விட்டதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம்னு எல்லாரும் முன் வச்சிருந்தாங்க. ஆனா தமிழகத்தில் உள்ள இந்திய அணியினுடைய எக்ஸ் ஃபீல்டிங் கோச்சர் ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஜெய்ஸ்வால் கேட்ச விட்டதற்கான காரணம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய குளிரான சூழ்நிலை தான். அதுவும் இல்லாம இங்கிலாந்துல டியூக் பால தான் பயன்படுத்துவாங்க. அந்த டியூக் பால் எப்பொழுதுமே கேட்ச் வரும்போது நேர்கோட்ல வராது, அது அலைஞ்சு திரிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் கைக்கே வரும். அப்படி இருக்கிற நிலைமையில அந்த கேட்ச அவரால் எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் இல்லாம இங்கிலாந்து வீரர்களே ஃபீல்டிங்ல அங்க தடுமாறினாங்க. ஆகையினால ஜெய்ஸ்வால் விட்டது ஒன்னும் பெரும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆகையினால வர்ணனையாளர் ரூம்ல இருந்துகிட்டு அந்த கிரவுண்ட்ல என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு தெரியாம, மனநிலை என்னன்னு தெரியாம அவரை கலாய்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கவாஸ்கரை பார்த்து இவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர் அதற்கான பதில தான் இது டியூக் பாலா இருக்கும், இது நேரா வராது, இது டான்ஸ் ஆடும், 1000 காரணம் சொன்னாரு. அதுலயும் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இந்த லீட்ஸ், மெல்போர்ன், அதுக்கப்புறம் இந்த ஓவல், இந்த மாதிரியான கிரவுண்டுகள் எல்லாம் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முறை, அதாவது பெவிலியன் முனையிலிருந்து மற்றொரு முனை வரைக்கும் சரிவாகவே காணப்படும். சமதளமா இல்லாத காரணத்தினால காற்று வேற வேகமா அடிக்கும். அப்படி வேகமா அடிச்சுன்னா பந்து பார்க்கக்கூடிய திறன் யாருக்குமே இருக்காது. ஆகையினால பால் கூட கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆகையினாலதான் இந்த குளிர்ல கை வேற உறைஞ்சு போயிருக்கும். ஆகையினாலதான் ஜெய்ஸ்வால் இந்த இடத்துல 5 கேட்ச மிஸ் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் அவர்கள் ஜெய்ஸ்வாலுக்காக சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு. அப்படி இருந்தா கூட ஒரு கேட்ச மிஸ் பண்ணலாம், 2 கேட்ச மிஸ் பண்ணலாம், 3 கேட்ச் கூட மிஸ் பண்ணலாம். ஏன்? ஜடேஜா அவர்களே ஒரு கேட்ச தான் மிஸ் பண்ணாரு. அந்த பக்கம் இங்கிலாந்து ஓவரால் டீமே சேர்ந்து 2-3 கேட்ச தான் மிஸ் பண்ணுச்சு. ஆனா ஜெய்ஸ்வால் மட்டுமே 5 கேட்ச மிஸ் பண்ணிட்டு இந்த காரணத்தை எடுத்து முன் வச்சா அது சரியா இருக்குமா? கவாஸ்கர் அவர்கள் கோவப்பட்டாரு. ஆமா, 5 கேட்ச் ஆனது இன்னைக்கு மேட்சே மாத்திருச்சு. கிட்டத்தட்ட 835 ரன்கள் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து இந்திய அணி அடிச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 471 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல 364 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. இவ்வளவு ரன்கள் அடிச்சுட்டு கடைசி நாள்ல 371 டார்கெட்டை கொடுத்துட்டு ஒருத்தன் தோத்துட்டு போறானா அது எவ்வளவு பெரிய அவலம். அதாவது போலருக்கும் இந்த இடத்துல குறைபாடு இருக்கிறது. பும்ரா தவிர வேற யாரும் சரியா செயல்படலன்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அந்த வகையில போலருக்கு பிரஷர் ஏத்திட்டே போனா, ஃபீல்டிங்லயும் சரியா இல்லைன்னா அவங்க எப்படிதான் செயல்படுவாங்க? அந்த வகையில ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்ரீதர் பண்ணது சரியான காரணமான்னு தெரியல இந்த காரணம்லாம். ஆனாலும் இவ்வளவு பயிற்சி மேற்கொண்டு எவ்வளவு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. 20 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கு போயிட்டு பயிற்சி எடுத்தாங்க, பிராக்டிஸ் மேட்ச் வர விளையாடினாங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் மாறாதா? இந்த சூழ்நிலையில மாறி போச்சு. அவர் பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா தானே ஃபீல்டிங் பண்ணாரு. இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பி விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஸ்ரீதர் கூறிய காரணத்துக்காக. இதை கூட பொறுத்துக்கலாம். ஸ்ரீதர் அவர்கள் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆகையினால ஜெய்ஸ்வால் 5 கேட்ச விட்டது திறமையின் அடிப்படையில நீங்க இதை குறைபாடா பார்க்காதீங்க. இது அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய குளிரான சூழ்நிலை தான் இதற்கு முழுமையான காரணம் என முன்வைத்தது. சரியா தவறான்னு தெரியல, ஆனாலும் முன் வச்சுட்டாரு. இது ஏற்கக்கூடியதா எல்லாருக்குமே பொருந்தல. 5 கேட்ச் விட முடியாது, 2 கேட்ச் விட்டா ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருடைய மனநிலையும் இருந்தது. இது போக அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40வது ஓவர் வரைக்கும் ஏன் ஷர்துல் தாக்கரை சுப்மன் கில் எடுத்துட்டு வரல? யாரையோ எடுத்துட்டு வந்தீங்க. ஜோ ரூட்டுக்கு அதிகமா ஓரளவுக்கு விக்கெட்டை எடுத்திருக்கக்கூடிய வீரர் யாருன்னா ஷர்துல் தாக்கூர் தான். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 ஓவர் போட்டு 28 ரன் மட்டும் கொடுத்திருக்காரு.
ஏன் மற்ற ஓவர்களை வீசாததுக்கு இவர் ஏன் எடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்களும் கேள்வி கேட்டிருக்காரு. ஜோ ரூட் அவர்களே அதிகமான விக்கெட் எடுத்திருக்காரு. அப்ப அவர் பேட்டிங் ஆட வரும்போது நீங்க ஷர்துல் தாக்கூர் கிட்ட கொடுக்கறது தானே அந்த இடத்துல கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் ஓவர்ல விக்கெட் ஆகியிருக்கும். ஆகையினால இவன் ஓவர் பார்த்து ஆடணும்ன்ற ஒரு பயம் கூட ஏற்பட்டு இருக்கலாம். நம்ம உள்ளூர்லயே ஒருத்தனை அதிகமா ஃபேஸ் பண்ணும்போது இவன் ஓவர்ல தான் நம்ம அதிகமா அவுட் ஆகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்படும். எப்படி சாம் கான்ஸ்டாஸ்க்கும் பும்ராவுக்கு ஏற்பட்ட ஒரு எதிர்ப்புத்தனமான ஒரு போக்கு நடந்ததுல அதே மாதிரி இவங்களுக்கும் நடந்திருக்கலாம்ல. அந்த வகையில பார்க்கும்போது ஷர்துல் தாக்கூரும் இந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதிகமான ஓவர்களை வீசும்போது கூட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இரண்டாவது இன்னிங்ஸ்ல 15 ஓவர் வீசி இருக்கிறாரு. அது கூட இரண்டாவது இன்னிங்ஸ்ல முதல் பாதியில வரல, இரண்டாவது பாதியில தான் வந்தாரு. அப்படி வந்துதான் ஹாரி ப்ரூக்கும் பென் டக்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களுடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும்பொழுது முதல் இன்னிங்ஸ்ல இவரை முதலையே பயன்படுத்தி இருக்கணும். அதுவும் இல்லாம ரஞ்சி டிராஃபில ஷர்துல் தாக்கூர் அவர்கள் இந்த இடத்துல முதல் ஸ்பெல்லிலே வந்துட்டு பால வீசி இருக்கிறாரு நியூ பால்ல. அப்படி இருக்கும்போது இவருக்கும் நியூ பால் கொடுத்திருக்கலாம்ல. அந்த போக்கையும் நீங்க பார்த்திருக்கணும். ஏன்னா கம்பீர் அவர்களும் சரி சுப்மன் கில் அவர்களும் சரி முன்னாள் ஆட்டத்தை இவங்களுடைய ஆட்டத்தை வச்சுதான் நீங்க உள்ள போய் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பிராக்டிஸ் மேட்ச்ல எப்படி வீசினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவருடைய திறமையை சோதிச்சுட்டு தான் அவருக்கான ஓவரை இந்த இடத்துல கொடுத்திருக்கணும். அப்படி கொடுக்காததுக்கு இவர் ஏன் உள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்கள் பலீர்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் முன்னாடி நடந்த பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப பிரமிங்ஹாம்ல இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடக்குது. இதுல பிரசித் கிருஷ்ணாவும் இன்னொரு பக்கம் பும்ராவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பயிற்சிக்கு வேற வரல. அப்படி இருக்கும் பொழுது ஏன்டா இவங்களை நீக்கணும்னு பார்த்தா இந்த இடத்துல பும்ரா ஓய்வு எடுத்திருக்கிறாரு. முதல் மேட்ச் விளையாடிட்டாரு. இரண்டாவது மேட்சுக்கும் மூன்றாவது மேட்சுக்கும் இடைவெளி கம்மியா இருக்கிறதுனால நீங்க இரண்டாவதுல ஓய்வு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் வேற இங்கிலாந்துல என்ட்ரி ஆகும்போது பும்ரா வெளியே போறது இந்திய அணிக்கே நல்லது கிடையாது. பும்ரா இருந்தாலே மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கும் போது ஜாஃப்ரா ஆர்ச்சரே உள்ள வந்துட்ட பிறகு பும்ரா வெளியே போனா இன்னும் நெருக்கடி அதிகமாக தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாவை வெளியே அனுப்புறதுல நியாயம் தான் இருக்குது. ஏன்னா ஓவருக்கு 6 ரன்னை கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வீசி 128 ரன்னை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஓவர், அதாவது 20 ஓவருக்கு 120 பால் தான். 120 பாலுக்கே 128 ரன்னை கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால் அவரை வெளியே உட்கார வைக்கிறதுல தப்பே இல்லை. இன்னொரு இன்னிங்ஸ்ல 15 ஓவர்ல 92 ரன்னை கொடுத்திருக்கிறாரு. ஆனா 5 விக்கெட் எடுத்திருக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா 5 விக்கெட் எடுத்தாலும் யூஸ் இல்ல. பெர் ஓவருக்கு 6 ரன் கொடுத்தா எந்த டெஸ்ட் போட்டியில யார் தான் ஏத்துப்பா? கண்டிப்பா கிடையாது. 2 பால் நன்றாக வீசுகிறார், 2 பால் சோம்பேறித்தனமாக வீசுகிறார், 2 பால் 4 கொடுத்துட்டு அழகா ரன் ரேட்டை ஏத்திட்டு போயிட்டே இருக்காரு. இப்படி இருந்தா அந்த ஓவர் எப்படி பும்ராவுக்கு சப்போர்ட் ஆகும், சிராஜுக்கு சப்போர்ட் ஆகும்? சிராஜ் வந்து ரன்களை கட்டுப்படுத்துகிறார், எக்கனாமியை மெயின்டைன் பண்றாரு. அவர் விக்கெட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பிரஷரை உண்டு பண்றது அவருடைய வேலையா வச்சிருக்கிறார்ல. ஆகையினால அவரை உள்ள வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணாவும் பும்ராவும் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆகாஷ் தீப்பும் இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்கும் உள்ள வராங்க. ஹர்ஷ்தீப் சிங் இடது கை பவுலர், T20 ஃபார்மட்ல விளையாடக்கூடியவர். இருந்தால் ODI ஃபார்மட்லயும் விளையாடிட்டாரு. இப்ப தற்பொழுது பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால இவர் என்ட்ரி ஆகிறாரு. எனக்கு தெரிஞ்சு போறீங்க இவரை முதல் டெஸ்ட்லயே நம்ம உள்ள எடுத்துட்டு வந்து அது ஒரு பேட்டிங் பிச், பும்ராவை ரெஸ்ட் கொடுக்க வச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய 4 போட்டிகளை விளையாட வச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தவறுதலாக ஒரு பேட்டிங் பிச்ல பும்ராவை எடுத்துட்டு வந்து விக்கெட்டை எடுக்க முடியாத ஒரு நிலை தான் ஏற்பட்டது. இரண்டாவது இன்னிங்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், இவங்களே 835, அவங்களும் அதிகமான ஒரு ரன்கள் தான் இந்த பிச்ல குவிச்சிருந்தாங்க லீட்ஸ் கிரவுண்ட்ல. ஆகையினால ஆகாஷ் தீப்பும் இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்ல பேரா இருப்பாங்களா? பும்ராவுக்கு இணையாக இருப்பாங்களா? இப்போ பும்ராவும் பிரசித் கிருஷ்ணாவும் எடுத்த விக்கெட்டுகளை எல்லாம் இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங்கும் ஆகாஷ் தீப்பும் எடுப்பாங்களான்ற ஒரு கொஸ்டினும் எழும்பி இருக்கிறது. பும்ராவுக்கு ஈக்குவலா செயல்பட்டாலே போதும். அடுத்த போட்டிகளை பும்ராவோடு இவர்களும் இணைந்து விளையாடும் அளவிற்கு இவர்களுடைய திறமை இந்த இரண்டாவது போட்டியில பிரமிங் டெஸ்ட்ல கண்டிப்பா வெளிப்பட்டே ஆகணும். அப்படி வெளிப்பட்டாதான் இந்திய அணிக்கு ஒரு கம்பீரமே வரும், நம்பிக்கையும் வரும், அடுத்தடுத்த போட்டிகளை ஜெயிப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்திய அணியில கேப்டன் யாருன்ற ஒரு சந்தேகமே எழுந்திருக்கிறது. ஏன்னா கில் முழுமையாக செயல்பட்டாரா? இப்ப இந்த ஓவர் கொடுக்கறதுலயும் வச்சுக்கலாம், பேட்டிங் ஆடுறதுலயும் வச்சுக்கலாம், ஃபீல்டிங் நிக்க வைக்கிறதுலயும் வச்சுக்கலாம். அனுபவ வீரர்களாக KL ராகும், ரிஷப் பண்டும் ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கில் கிட்ட. அப்படி கில் கிட்ட அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தா அவருடைய முடிவை எப்பதான் எடுப்பாரு? அவர் முடிவெடுக்க முடியாத ஒரு திறனால இந்த இடத்துல அந்த இங்கிலாந்து வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த போக்க தன் பக்கமா திருப்பி கொண்டார்கள் தான் சொல்ல முடியும். அப்படின்னு தான் முரளி கார்த்திக் வந்து இந்த இடத்துல விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அவர் கேப்டனா செயல்பட விடுங்கப்பா. என்னதான் தோனி தன்னுடைய இளம் வயதிலே கேப்டன் ஆனாலும் ஷேவாக், சச்சின்லாம் இருக்கும் பொழுது ஒரு சில அட்வைஸ் கொடுத்துதான் அவர் கூட கேட்டிருப்பாரு. ஆனா அவருடைய முடிவை அவர் தான் எடுத்தாரு கடைசி வரைக்குமே. அப்படி இருக்கும் பொழுது கில் அவர்களுக்கும் மற்ற நாடுகள்ல, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல விளையாடி இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. ஆகையினால அவரும் ரோஹித் சர்மாவுக்கு கீழே விளையாடி இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில அட்வைஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு பந்துக்கும் நீங்களே அட்வைஸ் கொடுத்தா அவர் ஏன் கேப்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு முரளி கார்த்திக், முன்னாள் இந்திய வீரர், அவரும் இந்த இடத்துல விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம இவருக்கு அனுபவம் வாய்ந்த பிறகுதான் இவருக்கு வந்து கேப்டன்ஷிப்பை கொடுத்திருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல பும்ராவை கேப்டன் ஆக்கி இருந்தீங்கன்னா
அவர் கீழே வைஸ் கேப்டனா போட்டிருந்தீங்கன்னா இவருக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது கில் வந்து அந்த இடத்துல கேப்டனா அந்த இடத்துல செயல்பட்டு இருப்பாரு. காலப்போக்கில் அனுபவம் கிடைச்ச பிறகு அவரும் திறமையான ஒரு கேப்டனா மாறி இருப்பாரு. எடுத்த எடுப்புல சின்ன வயசுல அவரை கேப்டன் ஆக்கிட்டா இப்ப யாரு வரவங்க போறவங்க, அதாவது முன்னாள் வீரர்கள்லாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரு. அவரா தன்னிச்சையா ஒரு முடிவை எடுக்கிற அளவுக்கு அவர் இல்ல. நீங்களே போட்டியில பார்த்திருப்பீங்க, நிறைய கான்வர்சேஷன் ரிஷப் பண்ட்டுக்கும் KL ராகுலுக்கும் கில்லுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். டைரக்டா வந்துட்டு எல்லா அட்வைஸஸும் அவங்களும் கொடுத்திருப்பாங்க. ஆகையினால கில் அவர்கள் இந்த இடத்துல தடுமாறிட்டார். அந்த வாய்ப்பை இங்கிலாந்து பயன்படுத்திட்டு சொல்லிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார் முரளி கார்த்திக் அவர்கள். இந்த முதல் டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைந்தோம்ல, இதனால உலக டெஸ்ட் புள்ளிப்பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தான் நாம சொல்ல முடியும். ஏன்னா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சீரிஸ் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு சீரிஸ் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு சீரிஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல பங்களாதேஷ் ஒரு தோல்வி ஒரு டிரா, ஸ்ரீலங்கா ஒரு வெற்றி ஒரு டிரா அடைஞ்சு அவங்க 3rd and 4th பிடிச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்காங்க. இந்தியா கிட்ட இங்கிலாந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஆஸ்திரேலியா ஜெயிச்சு அவங்களும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஏன் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்னா ரன் ரேட் அடிப்படையில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா இந்தியா இந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இங்கிலாந்து சீரீஸ்ல ஓரளவுக்கு வெற்றி, ஏன் இந்த சீரீஸை கைப்பற்றினால் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்ற இடம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இல்லைனா நாம அடுத்தடுத்த போட்டிகள்ல நிறைய போட்டிகளை விளையாடிட்டே இருப்போம், தோல்வியை அடைந்து கொண்டே வந்திருந்தால் கண்டிப்பா நம்ம இந்த வாட்டி ஃபைனலுக்கே போக முடியாது. ஆஷஸ் தொடர் வரும்பொழுது கரெக்டா அவங்க தோற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆஸ்திரேலியாக்காரனுங்க. அப்படி தோல்வியுற்றாலும் கூட ஏதோ ஈக்குவலா போவோம், யாருக்கும் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாக்கும். அப்படி ஈக்குவலா போகும்போது நாம இன்னொரு பக்கமா ஏதோ ஒரு தொடர்ல வெற்றி அடைஞ்சோம்னா இந்த இடத்துல இங்கிலாந்து சீரிஸும் வின் பண்ணி அதையும் வின் பண்ணி நாம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். இது தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் இடமே நீடிக்கும் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தா கூட. ஏன்னா நவம்பர் மாசத்துல நமக்கு ஆஸ்திரேலியா கூட வரும். அந்த சூழ்நிலை எப்படி இந்த வாட்டி 2025 ஃபைனல் போகிறதுக்கு நாம ஆஸ்திரேலியா கிட்ட தான் கடைசி அந்த வாய்ப்பை பறி கொடுத்தோம். அதே மாதிரி சூழல் மறுபடியும் அமையக்கூடாதுன்னா நாம தொடக்கத்திலிருந்தே வெற்றியை கையில் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நாம ஃபைனலுக்கு போக முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்தியா நடைபெறக்கூடிய போட்டிகளை எல்லாம், அதுவும் இங்கிலாந்து தொடர்ல கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். அதற்கு முதல் காரணம் என்னன்னா கம்பீரனுடைய பதவி காப்பாற்றப்பட வேண்டும். இரண்டாவது, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உள்ள நாம உள்ள போகணும்னா இங்கிருந்து அந்த வெற்றி தொடக்கமாக இருக்க வேண்டும். இளம் வீரர்களுடைய அனுபவம் அதிகமாகணும்னா நாம இங்கிலாந்து தொடர்ல வெற்றி பெற்று அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அந்த வகையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போட்டிகள்ல இங்கிலாந்தை இந்தியா வெல்லுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.